வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து சிவப்பிரவாசத்தில் நாம் 86வது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாவனையால் சிவத்தை அடைய இயலாது அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அது என்ன, அதனுடைய பாடல் என்னன்னு பார்ப்போம். பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனிலை கரணம் நீத்து பாவிப்பன் என்னில் என்ன பழுதுள பாவகத்தால் பாவிக்க ஒண்ணா என்று பாவிப்பவன் என்னின் நீயன் பாவிக்க வேண்டா ஆண்ட பரனருள் பற்றினோர்க்கே அப்படின்னு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த உபாய நிட்டை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த உபாய நிட்டை அப்படிங்கிறது ஞான நிட்டைக்கு அடைய முடியாத அல்லது ஞான நிட்டை என்பது ஒரு அரிதான விஷயம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த உபாய நிட்டைக்கான வழியையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சாஸ்திரங்களின் மூலம் இப்போ நம்ம நிறைய ஞான நூல்கள் நம்ம படிக்கிறோம், அந்த சாஸ்திரங்கள் படிக்கிறோம், ஸ்மிருதிகள் அல்லது புராணங்கள் இது எல்லாமே நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ அதன் மூலமும் நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி நம்ம ஓகே நம்ம நான் இந்த உடல் கிடையாது, நம்ம இந்த ஆன்மா, இந்த கருவிக்கரணங்கள் கிடையாது, இந்த உலக அறிவு நிலையானது கிடையாது, இந்த உலகம் அந்த தனுகரண போகம் எல்லாமே அது அசத்து பொருள், மாறக்கூடியது அல்லது அழியக்கூடியது, அது ஒரு ஜட பொருள், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் தெரிந்து நமக்குள்ள அதை உணர்ந்து நமக்குள்ள மாற்றத்தை நாம ஏற்படுத்தணும். அப்போ நமக்கு அந்த புரிதலை உண்டாக்கணும். அப்போ நமக்கு கிடைச்ச அந்த பாச அறிவுலேருந்து நீங்கணும். அடுத்தது பசு அறிவு. அந்த பசு அறிவு அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த கருவிக்கரணங்கள் இல்லை, நான் இந்த உலகம் இல்லை, நான் இந்த தத்துவம் இல்லை, இப்படிலாம் சொல்லி அதிலிருந்து நாம் நீங்கணும். அது பசு அறிவுலேருந்து நீங்கிறது. பாச அறிவு உலக அறிவுலேருந்து நீங்கிறது. அப்போ இப்படியே நம்ம புரிதலை நம்ம பல சாஸ்திரங்கள், வேத நூல்கள் அல்லது புராணங்கள், ஸ்மிருதிகள், இந்த மாதிரி அதாவது சொல்கிறாங்க இல்லையா, சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம், இந்த ரெண்டு மூலம் நம்ம நமக்கு தெரியக்கூடியது இந்த பாச அறிவு. அப்போ இந்த பாச அறிவை நம்ம நீங்கணும். அப்போ அதிலிருந்து நாம் உணரணும், அதை கற்றுக்கொண்டு அதை சிந்தித்து அதை தெளியணும், அதில் நாம் தெளியணும். அப்படி தெளிஞ்சு பாச அறிவை நீக்கி பசு அறிவை நீக்கி அந்த பதிஞானத்தினால நாம் அந்த இறைவன் தான் நமக்கு எல்லாமே ஆதாரம், நம்மளுடைய ஆற்றலால் எதுவுமே இல்லை, எல்லாம் அவனுடைய ஆற்றலால் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த இறைவன் நமக்குள் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய அத்துவித நிலையை எப்போதும் நாம் நினைந்து உருகி அவன் மீது நாம் அன்பு செலுத்தி அந்த சிவானுபூதியை நாம் அடையும் போது அந்த உபாய நிட்டையை அடையலாம், அந்த ஞான நிட்டையை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழியிலேயே நாம் அந்த முக்தியை அடையலாம், அல்லது சிவத்தோடு கலக்கிறாங்கிற உபாய நிட்டையை பற்றி நமக்கு சொன்னாங்க இல்லையா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாவனையால் சிவத்தை அடைய இயலாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்ல போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த சிவத்தை பாவனையால் பெறலாம் என்றால் மனம் முதலிய கருவிகள் வேண்டும். ஆனால் அந்த கருவிகளுக்கு இறைவன் எட்டாதவர் ஆதலால் பாவனையால் பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், நம்ம பதிஞானத்தாலேயும் சிவத்தை அடைய முடியாது, பசு ஞானத்தாலேயும் சிவத்தை நம்ம அறியவோ அடையவோ முடியாது. பதிஞானத்தால் மட்டும்தான் நாம் அடைய முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். அதை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த பாவனையினால் நாம் சிவத்தை அடைய முடியாது. பாவனை என்பது மனத்தின் செயல். மனம் என்பது அந்த கரணங்களுள் ஒன்று. நமக்கு தெரியும் இல்லையா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 அந்த கரணங்களில் ஒன்று தான் இந்த மனம். அப்போ பாவனை அப்படிங்கிறத மனதினுடைய செயல், ஒரு பாவனை பண்ணுறது நம்ம இல்லையா, அந்த மனத்தினுடைய ஒரு செயல். மனம் என்பது அந்த கரணங்களுள் ஒன்று. கரணங்கள் ஒன்றின் துணையாலே பாவிக்கப்படும் பொருள் சத்துப்பொருளாக இருக்க முடியாது. அப்போ அந்த கருவி கரணங்கள் ஒன்றினுடைய துணையினால் நம்ம பெறக்கூடிய அல்லது பாவிக்கப்படும் அந்த ஒரு பொருளானது அது நிலையான பொருளாக இருக்காது, சத்து பொருளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சத்து பொருளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஏன்னா இந்த கருவிக்கரணங்கள் மூலம் நம்ம பெறக்கூடிய அந்த அறிவோ அல்லது ஒரு பொருளோ என்பது அது என்ன, அது ஜட பொருளிலிருந்து நம்ம பெற்ற ஒரு விஷயம். இந்த உலகத்திலிருந்தோ அல்லது இந்த கருவிக்கரணங்கள் வாயிலாகவோ நாம் பெற்ற அந்த அறிவு அப்படிங்கிறது அந்த ஜட பொருளை மையமாக கொண்டு தான் நாம் பெற்ற அறிவு. ஓகேங்களா. அது நிலையானது கிடையாது.
அதனால் இந்த இந்த பாவனை அப்படிங்கிறதும் மனதினுடைய ஒரு செயல். மனம் அந்த கரணங்களுள் ஒன்று அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அப்போ இந்த மனத்தினால நாம் பாவனை செய்து சிவத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கருவிகள் ஒன்றினுடைய துணையாலே பாவிக்கப்படும் பொருள் சத்துப்பொருளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நிலையானது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த பாவனையினால், இந்த மனத்தினுடைய ஒரு செயலினால் நாம் சிவத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கருவிகளை நீக்கி பாவிப்பேன் என்றால் கருவிகள் நீங்கிய விடத்து எதனையும் அறிய முடியாது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஓகே இந்த கருவிகளையெல்லாம் நாம் விட்டுறலாம், இந்த கருவிகள் இந்த கருவிகளை நீக்கி நான் பாவிப்பேன், அந்த சிவத்தை நான் அடைவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த கருவிகள் நீங்கிட்டு அப்படின்னா நம்ம எதையுமே அறிய முடியாது, அதனால் நம்ம பாவிக்கவும் முடியாது. அப்போ அந்த நிலையில் என்ன ஆகும், அந்த உயிர்களுக்கு இந்த கேவலம்தான் தலைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாவனையால் பாவிக்க எய்தாதவர் என்று பாவிப்பேன் என்று சொன்னால் கிடைக்கும் பாவனையாவது என்ன அப்படின்னு கேட்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கருவிகளையெல்லாம் நான் நீக்கிட்டு நான் சிவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த கருவிகள் நீங்கிட்டு அப்படின்னா இந்த ஆன்மாக்களுக்கு மீண்டும் கேவல நிலை தான் வரும். அதனால் அது கொண்டும் நம்ம அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கரணங்கள், அதாவது கர்ணத்தின் துணையின்றி பாவிப்பேன் என்னின் அந்த கரணங்கள் அற்ற ஆன்மா கேவலத்துள் அடுந்தும், ஆகையால் அதுவும் பழுதாகும். அதுவுமன்று இறைவன் பாவனைக்கு எட்டாத பொருள் என்று பாவிப்பேன் என்னில் அதனை நான் பாவிக்கிறேன் என்ற அந்த உணர்வு உள்ளிலிருந்து நமக்கு நீங்காது இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்தது என்ன, ஓகே இறைவன் இந்த பாவனைக்கு எட்டாத ஒரு பொருள் என்று நான் பாவிப்பேன், நான் அப்படின்னு நினைக்கிறேன் பாவிக்கிறேன் அப்படின்னா இங்கே நான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நம்மகிட்ட இருந்து நீங்காமல் இருக்குது. அப்போது தன்முனைப்பு அங்கே கெடாது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மூன்று வழியிலுமே இந்த சிவத்தை நாம் அடைய முடியாதுங்கிறது தான் அவங்க நமக்கு காட்டுறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த பாவனையினால் பாவிக்க எய்தாதவர் என்று பாவிப்பேன் என்று சொன்னால் கிடைக்கும் பாவனையாவது என்ன, ஒன்றுமில்லை. ஆதலால் சிவனது அருள் பெற்றவருக்கு பாவனை வேண்டியது இல்லை. அப்போ சிவனது அருளை பெற்றுதான் அதன் மூலம்தான் நம் சிவத்தை அடைய முடியும். இந்த பதிஞானத்தால் தான் நம் சிவத்தை அடைய முடியுங்கிறத நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அவ்வருளே சிவனை அடைவிக்கும் அப்படின்னு இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்னது, குருவினுடைய உபதேசத்தால் திருவருளை பற்றினோருக்கு இம்மூன்று வகையான பாவனைகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனுடைய அந்த பதிஞானம் அல்லது திருவருள் அல்லது சிவஞானம் இதை பெற்றவங்களுக்கு அந்த குருவினுடைய உபதேசத்தால் திருவருளை பற்றினோருக்கு இந்த மூன்று பாவனைகளும் தேவைப்படாது அப்படின்னு தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது பாவனையினால் நான் சிவத்தை அடையுது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம். ஏன் அப்படின்னா அந்த மனங்கிறது அந்த கரணங்களில் ஒன்று. இந்த கரணங்கள் ஒன்றின் துணையினாலே பாவிக்கப்படும் அல்லது நம்ம அறியக்கூடிய அந்த பொருள் சத்துப்பொருளாக இருக்க முடியாது, அது அழியக்கூடியது அப்படின்னு பாயிண்ட்டு நமக்கு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டாவது நான் கர்வி கர்ணத்தின் துணையின்றி நான் அறிய போகிறேன் பாவிப்பேன் அப்படின்னு சொன்னால், கர்ணங்கள் அற்ற அந்த ஆன்மா அப்படிங்கிறது அந்த கேவலத்துக்குள்ளே தான் அது போகும். நம்ம கர்ணங்கள் கர்வி கர்ணங்களே வேண்டான்னா அறிவை எப்படி பெற முடியும்? அப்போ திரும்பவும் அந்த ஆன்மா அது கேவல நிலைக்குள்ளே தான் போகும். அதனால் அதுவும் முடியாது. மூணாவது என்ன சொல்கிறாங்க, ஓகே அந்த இறைவன் அப்படிங்கிறவர் பாவனைக்கு எட்டாத ஒரு பொருள் என்று பாவிப்பேன் அப்படின்னு நம்ம பாவிப்பேன்னு சொல்லும்போது அங்கே நான் பாலிக்கிறேன் அப்படிங்கிற அந்த நான் என்ற அந்த தற்போதும் நம்மள்கிட்ட நீங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூன்றினாலும் நாம் சிவத்தை அடைய முடியாது. அப்போ இந்த திருவருளை கொண்டு மட்டும்தான் இந்த சிவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறைவன் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற இந்த கரை மிடற்றன் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் பெருமான் சொல்கிறாரு. இறைவன் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அவனை மனம் என்னும் அந்த கரணத்தின் துணையால் பாவிப்பேன் என்பது பிழையானது. அப்போ அந்த இறைவனை போய் நாம் அந்த கரணத்தினுடைய துணையினால், அதாவது மனத்தினால் நான் பாவிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது பிழை, அது குற்றம், அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்த உபாயம் கரணத்தின் துணையின்றியே பாவிக்க இயலாதோ என்ற கேள்வி
கேவல நிலையில் அறியாமையே வடிவாய் கிடந்த உயிருக்கு இறைவன் உடல் கரணங்களை பொருத்திய போதே அதற்கு சிற்றறிவு புறப்படுகிறது. ஆதலால் கரணம் கலன்ற நிலை கேவல நிலை, அது பழுதுடைய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கரணங்களே இறைவன் எதுக்காக நமக்கு கொடுத்தாரு அப்படின்னா சிற்றறிவு வரதுக்காக கொடுத்துருக்கிறாரு. இப்போ நாம் அந்த கரணங்களை கலண்ட நிலையில் நான் அவனை அறிவேன் அப்படின்னா திரும்பவும் அதுக்கு கேவல நிலை தான் ஆன்மாவுக்கு வரும். அதனால் அப்படியும் சிவத்தை அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது நிலை இறைவன் பாவிக்க ஒண்ணாதவன் என்று பாவிப்பேன் என்பது. அப்போ பாவனைக்கு எட்டாத ஒன்றை நான் பாவிக்கிறேன் என்று கூறுவது நான் என்னும் தன்முனைப்பு என்பது மட்டுமன்றி அது போலியும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தன்முனைப்பு இருக்கிறவரை சிவத்தை நாம் அடைய முடியாது, அறிய முடியாது இல்லையா? அப்போ அப்படியே நம்ம நினைக்கக்கூடாது. இறைவன் பாவிக்க உண்ணாதவன் என்று பாவிப்பேன் என்பது நான் பாவிப்பேன் அப்படின்னு நான் அந்த இடத்துல திரும்பவும் நான்கின்ற உணர்வு இன்னும் அழியலை, தன்முனைப்பு இருக்குது, அதுவும் போலியானது, அதை கொண்டு சிவத்தை அடைய முடியாது. அப்போ பரம்பொருளின் திருவடியை பற்றினவருக்கு குருவின் அருளுபதேசத்தால் பாவிக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, குருனுடைய அந்த அருளை பெற்றவங்களுக்கு குரு உபதேசத்தால் திருவருளை பற்றினோருக்கு இந்த 3 வகையான பாவனைகளும் வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த பரம்பொருள், அதாவது அடுத்து என்ன சொல்கிறாங்க, பாரதியார் சொன்ன ஒரு பாட்டினுடைய 2 லைன் அங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பாரதியார் என்ன சொல்கிறாரு, காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கே அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறாரு. அந்த பாவனை வகை அனைத்தும் பயன் தரா என்பதனை இப்பாடல் தெளிவுற நமக்கு விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் சொன்னதையே இங்கே சைவ சித்தாந்தத்தில் ஆசிரியர் நமக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த பாவனையினால் அந்த பாவனை அப்படிங்கிறது நமக்கு பயன் தராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த பாவனையின் மூலம் நான் மனத்தால் நான் சிவத்தை அடைய முடியும், எண்ணி அடைய முடியும் அப்படின்னாலோ, அல்லது கருவி கரணங்களாம் எனக்கு வேண்டாம், அதை நீக்கிட்டு நான் சிவத்தை அடைய முடியும் அப்படின்னாலோ அதுவும் நடக்காது. அப்போ அதே மாதிரி இன்னொன்று, இறைவன் எல்லாவற்றையும் கடந்தவன், இறைவன் பாவிக்க உண்ணாதவன் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்பவும் நான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கனால என்னால் இந்த சிவத்தை அடைய முடியாது. அப்போ ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும்தான் அடைய முடியாது, அந்த திருவருள் மூலம்தான் அந்த சிவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாரதியார் சொன்ன பாட்டை இவங்க மறுத்து சொல்கிறாங்க. ஏன்னா காவி துணி வேண்டாம், கட்டை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கே என்று கூறுகிறார். அந்த பாவனை வகை அனைத்தும் பயன் தரா என்பதனை இப்பாடல் நமக்கு தெளிவுரை எடுத்து கூறுவதாக அமைந்ததாக இங்கே சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்போ இங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பாவனைகளால் சிவனை அடைய முடியாது, சிவனது அருளை பெற்ற அடியாருக்கு எந்த பாவனையும் வேண்டியது இல்லை, அந்த சிவன் அருளே சிவத்தை அடைவிக்கும். அப்போ சிவனுடைய அருள் தான் நமக்கு தேவை. அந்த திருவருள் நமக்கு கிடைக்கணும்னா நான் எனது அப்படிங்கிற அந்த தற்போதத்தை நாம் விடணும். அந்த தற்போதம் இல்லாமல் அவர்கிட்ட நாம் அடங்கி இருக்கணும். எதுவுமே நம்முடைய ஆற்றல் இல்லை, எல்லாமே இறைவன் தான் நமக்கு ஆதாரம் அப்படிங்கிற அந்த டோட்டல் சரண்டர் அப்படிங்கிற விஷயமும் நமக்குள்ளே இருக்கணும். அவர் மேலே நாம் முழு அன்பையும் நம்ம செலுத்தணும். நமக்கு இது வேணும் அது வேணுங்கிறதுனால நம்ம எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இருந்து இறைவனை கும்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இல்லாமல் நீதான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் மேலே அன்பு, அந்த உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு நிலையில் நாம் நின்று அவனை நாம் அடையும் போது, நாம் அவன் மேலே அன்பு செலுத்தும் போது, அவனுக்குள் நாம் அடங்கி நம்முடைய தற்போதும் அடங்கி இருக்கும்போது, அவனே எல்லாவற்றிற்கும் ஆதாரம், என் பணி ஒன்றுமே இல்லை, இறைவன் தான் நம்மளை என்ன செய்கிறான், இயக்கி கொண்டு இருக்கிறான். அவனன்றி ஓரணுவும் அசையாது, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற அந்த புரிதலும் நமக்கு எப்போ அந்த திருவருளை தற்போதமின்றி நாம் அடங்கி நிற்கமோ அப்பந்தான் அந்த சிவத்தை அடைய முடியும். மற்ற வழிகளால் சிவத்தை அடைய முடியாது அப்படிங்கிறதான் இந்த பாடல் மூலம் நமக்கு ஆசிரியர் விளக்கு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். சேஸ் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.